இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். மக்கள் தீய வழிகளினின்று விலகியதைக் கண்டு ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று தூய ஜெபமாலை அன்னையின் நினைவை நாம் ஏறெடுக்கின்றோம். ஜெபமாலை அன்னை திருவிழா என்று இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ஜெபமாலை மாதம்தான். ஆனால் இன்றுதான் ஜெபமாலை அன்னை திருவிழா. இன்று அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மேலும் தங்கள் பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் ஆசீர் நிரப்ப வேண்டுமாய், ஆறுதல் மூட வேண்டுமாய், அன்னை மரியாள் துணை நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை கொண்டு சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டும். நிறைய ஆசைகளுக்கு போக வேண்டாம். கன்ஃபியூஸ் ஆகாதீர்கள். தெளிவாக கிளியராக இருங்கள். இந்த வேலையா, இந்த படிப்பா, இந்த வரனா, இதுதான், இதிலே நிலைத்து நின்று குடும்பத்தை கட்டி எழுப்ப இயேசுவிடம் உதவி கேளுங்கள். எப்போதுமே ஒன்றை விட மற்றொன்று பெட்டராகத்தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவை என்பதை ஜெபத்தில் வைத்து இயேசுவிடம் ஆலோசனை கேளுங்கள். இயேசு அழகாய் நடத்துவார். இருக்கிற இடத்திலேயே உங்களை நல்ல பொசிஷனுக்கு உயர்த்துவார். பிறர் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்படி செய்வார். வாழ்க்கை நம்மை ரெட் கார்பெட் போட்டு என்றுமே வரவேற்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பார். எந்த தவறும் வாழ்க்கையில் நடக்க அவர் அனுமதிக்க மாட்டார். ஆனால் தினமும் இறை இயேசுவின் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். ஜெபிக்க மறக்க கூடாது. இன்று அன்னை மாமரி, நம் தாய்மரி, ஜெபமாலை அன்னையின் நினைவு நாள். அவளிடம் ஜெபமாலையை செய்து சமர்ப்பியுங்கள். ஜெபமாலை அன்னை எந்த காலத்திலும் உங்களுக்கு வழிதுணையாக வருவார். இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? நினிவே மக்கள் அழிவு வரப்போகிறது, ஆண்டவர் தண்டனை தங்கள் மேல் வரப்போகிறது என்பதை யோனா இறைவாக்கினர் மூலம் கேட்டவுடன் சுதாரித்து கொண்டார்கள். சாக்குடுத்தி உபவாசம் இருந்தார்கள். தண்ணீர் கூட குடிக்கவில்லை. தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். நோன்பு இருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்த ஆண்டவர் மனம் இறங்கினார். தன் மனதை மாற்றிக்கொண்டார். தண்டனை கொடுக்கவில்லை. அவர் இரக்கமுள்ள தேவன். பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்கிறார்கள், மாற ஆசைப்படுகிறார்கள், என்னை தேட முயற்சிக்கிறார்கள். ஆகவே நானும் அவர்கள் மேல் மனம் இறங்கி நான் கொடுப்பதாக எண்ணியிருந்த தண்டனை தீர்ப்பை திரும்ப பெறுவேன் என்று நிச்சயம் கொடுத்தார். அன்று தண்டனை தீர்ப்பு நினிவே மக்கள் மேல் வரவில்லை. அதே போலதான் நண்பர்களே, நம் வாழ்க்கையில் உங்களை இன்று பார்த்தும் அதைத்தான் சொல்லுகிறார். நீ என்று மனம் மாறினால், என்னிடம் திரும்பி வந்தால், திரும்ப ஜெபிக்க துவங்கினால், உன் நேரத்தை விரயமாக்காமல், பிறர் வாழ்க்கையில் தலையிடாமல், பிறரை பற்றி பேசாமல், ஒழுக்கமாக வாழ்ந்து கொடுத்த வேலையை செய்து கிடைக்கும் மீத நேரத்தில் ஜெபித்து நீ வாழ்ந்தால் உன்மேல் என் ஆசிர்வாதங்கள் வரும். உன் பிள்ளைகள் மேல், உன் சந்ததியின் மேல், உன் வேலையின் மேல், உன் கணவன், மனைவி, பெற்றோர், உன் குடும்பத்தின் மேல், பிசினஸின் மேல், உனக்கு உண்டான பொருளின் மேல் உள்ள சாபங்கள் அனைத்தும் நீங்கும் என்று இன்று நம்மை பார்த்து கூறுகிறார். நினிவே மக்களைப் போல நாமும் இன்று ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மனம் மாறுவோம். இன்றைய நற்செய்தியில் மார்த்தா மரியாளை பற்றி நாம் கேட்கப் போகிறோம். மார்த்தா இயேசுவை வீட்டில் வரவேற்றாள். ஆனால் மரியாளோ இயேசுவை, அவரின் உபதேச வார்த்தையை தன் உள்ளத்தில் வரவேற்றாள். என்றுமே இறை வார்த்தையை தினமும் காது கொடுத்து கேட்போர், அதாவது நீங்கள்
பேறு பெற்றோர் நண்பர்களே. தினமும் காதில் இயேசுவின் வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது மெல்ல மெல்ல உங்கள் உள்ளத்திற்குள் போகும். அதன் பிறகு உங்கள் சுபாவத்தில், பேச்சில், செயலில் மாற்றம் வரும். மிகவும் ஒழுக்கமான, அமைதியான, பொறுமையான ஆளாக மாறிவிடுவீர்கள். உடலில் எந்த நோய் நொடியும் வராது, சுகமாகும். தேவையில்லாமல் எதையுமே பேச மாட்டீர்கள், செய்ய மாட்டீர்கள். உங்கள் வேலையுண்டு, உங்கள் ஜெப நேரம் உண்டு என்று நேரத்தை உபயோகமாக செலவழிப்பீர்கள். அப்படி நீங்கள் செய்வது பல புரியாத புதிர் போல் இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உண்மைகளை உங்களுக்கே புரிய வைக்கும். சீக்கிரம் விடுதலை வரும், குணம் வரும், ஆசிர்வாதம் பிறக்கும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் எங்கள் குற்றங்களை மனதில் கொண்டு இருந்தால் யாருமே இங்கு வாழ முடியாது அப்பா. ஆனால் நீரோ எங்கள் விண்ணப்ப குரலுக்கு செவிசாய்க்கிறீர். நான் தெரியாமல் செய்த குற்றங்களை மன்னியும் இயேசுவே. நினிவே மக்களுக்கு இரக்கம் காட்டியது போல தீய வழிகளை விட்டு வாழ ஆசைப்படும் எங்களுக்கும் மனமிரங்கும், வழிகாட்டும், ஆசிர்வதியும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.